Hello friends, welcome to Tanshira's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் பக்கோடா செய்ய போறோம். நார்மலா ஆனியன் பக்கோடா செய்வாங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃபரண்டா சிக்கன் பக்கோடா செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா பாயில் பண்ணி எடுத்துர்க்கேன். பாயில் பண்ண சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நைஃப் யூஸ் பண்றதுக்கு பதிலா கையாலே இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி உதிரியா வரணும். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸும் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு அதான் எடுத்துர்க்கேன். 2 minutes நல்லா பாயில் ஆன தண்ணியில சிக்கன் ஆட் பண்ணி அதில் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா பாயிலா இருக்கணும். இப்போ ஒரு வெசல்ல 300 கிராம் அளவுக்கு ஆனியன் எடுத்துர்க்கேன். இப்போ இதில் பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கு. அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 300 கிராம் இருக்குது. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே உதிரியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரெட் கலராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ட்ரிப் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. வெளியே இருக்கிற லேயர் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சிக்கன் சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நார்மலாக வெங்காய பக்கோடா ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் வீட்டில் சிக்கன் பக்கோடா செஞ்சுருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.